Hello viewers, welcome back to Kitchen Craft and Creation channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரா பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? எப்பவும் சொல்ற மாதிரி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போ புது வீடியோஸ் போட்டாலும் வீடியோஸ் உங்களை தேடி வரும். இந்த சாஃப்டான பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பரோட்டா செய்யறதுக்கு 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். தண்ணியை ஒரேடியாக மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எப்போவுமே நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற போலவே பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சி ஒரு பால் போல் மாற்றிக்கோங்க. இது போல் எல்லா மாவையும் நல்லா பிசைஞ்சி ஒன்று சேர எடுத்துக்கோங்க. இந்த மாவை நம்ம பாத்திரத்தில் வச்சு பிசையறதை விட நம்மளோட கிச்சன் டேபிள் மேலே வச்சு இது போல் நல்லா அழுத்தி பிசைங்க. கையில் பிசு பிசுன்னு ஒட்டுச்சுன்னா கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கோங்க. இந்த மாவை 10 நிமிஷம் வரைக்கும் இது போல் நல்லா அழுத்தி பிசையணும். நல்லா அழுத்தி ரோல் பண்ணி இது போல் பிசையுங்க. நம்ம பிசைகிறதுல தான் பரோட்டா சாஃப்டாக கிடைக்கும். 10 நிமிஷம் நல்லா அழுத்தி பிசைஞ்சதுக்கப்புறம் இது போல் பால் ஷேப்பில் ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு துணி எடுத்து தண்ணியில் நனைச்சி நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. பிழிஞ்சதுக்கப்புறம் அந்த துணியை நம்ம பிசைஞ்ச மாவு மேலே போட்டு மூடி 1/2 மணி நேரம் வச்சுருங்க. 1/2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப மிருதுவாக இருக்கும். மறுபடியும் நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு வெளியில் எடுத்துருங்க. அடுத்த ஸ்டெப் பீடா பிடிக்கிறது. பீடா பிடிக்கிறதுனா மாவுகளை சின்ன சின்ன உருண்டைகளாக சம அளவில் பிடிக்கிறது. அதுக்கு மாவை உங்களோட கட்டை விரல் ஆள்காட்டி விரல் நடுவுக்கில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சின்ன உருண்டை கிடைக்கும். அதே போல் ஒவ்வொரு முறையும் அழுத்தும் பொழுது ஒரே சைஸில் நமக்கு மாவு உருண்டைகள் கிடைக்கும். இது போல் உருண்டைகள் பாருங்கள் சம அளவில் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் தடவி விடணும். இது போல் இந்த மாவு உருண்டைகளை சுற்றிலும் எண்ணெய் தடவி விடுங்க. எல்லா மாவுலேயும் எண்ணெயை நல்லா தடவி விடுங்க. ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த உருண்டைகளை இந்த பாத்திரத்திலே வச்சு இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போது மறுபடியும் இதை 30 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாவுலேருந்து ஒரு மாவு உருண்டை எடுத்துக்கோங்க. உங்கள் கைகளில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இது போல் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உங்களால் எவ்வளவு பெருசாக இந்த வட்டமாக ஆக்க முடியுமோ அவ்வளவு பெருசாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது போல் நல்லா பெரிதாக வட்டமாக ஆக்கினதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து இது போல் ரிப்பன் ஷேப்பில் நீல வாக்கில் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரியே வெட்டி விடுங்க. எவ்வளவு சின்ன சின்ன சைஸாக வெட்ட முடியுமோ அவ்வளவு மெலிசாக வெட்டலாம். இது போல் நல்லா வெட்டினதுக்கப்புறம் இப்போது ரொம்ப பொறுமையாக நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த பீஸ் எல்லாம் எடுத்து ஒன்றா சேருங்க. இது போல் ஒன்றா எடுத்து அழகாக ஒன்றா சேர்த்ததுக்கப்புறம் அழகாக ஒரு சுருட்டு சுருட்டி சின்ன பன்னு போல் சுற்றி வச்சுருங்க. இந்த முனைப்பகுதியை அடியில் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதே போல் எல்லா மாவையும் நம்ம சின்ன சின்ன பன் மாதிரி ரெடி பண்ணி வச்சு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் உங்கள் கைகளில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சின்ன சின்ன பன்ஸ் மாதிரி இருக்கிற மாவை உங்கள் கைகளாலேயே இது போல் ப்ரெஸ் பண்ணி ஒரு சின்ன பூரி சைஸ்க்கு வட்ட வடிவில் ரெடி பண்ணிவிட்டு
ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை தவா வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பரோட்டா மாவை எடுத்து தோசை தவாவில் போட்டு சுற்றிலும் எண்ணெய் ஊற்றி விடுங்க. ஒரு பக்கம் இது போல் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுருங்க. திருப்பி இன்னொரு பக்கம் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இது போல் 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இது போல் நம்ம சுட்டு வச்சுருக்கிற பரோட்டாவை ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்கி உங்கள் கைகளாலேயே எப்போவுமே பரோட்டாவை இது போல் நம்ம சுட்டதுக்கப்புறம் இது மாதிரி அடித்து விட்டால் தான் நமக்கு லேயர் லேயராகவும் கிடைக்கும். பரோட்டா ரொம்ப சாஃப்டாகவும் மாறும். அவ்வளோதான், பரோட்டா ரெடி. மேலும் உங்கள் வீட்டில் இந்த சூப்பரான சாஃப்டான பரோட்டாவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் வர புது புது வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.